உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி பாதாம் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் தோல் நீக்கின பாதாம், அரை கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை, கொஞ்சம் நெய், அரை கப் பால், கொஞ்சம் ஏலக்காய். பாதாமை 30 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சோம்னா ஈஸியாக தோல் நீக்கிடலாம். இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த பாதாம் ஓரளவுக்கு பருன்னு அரைச்சிடலாம். ரொம்ப நெகுன்னு அரைக்கக்கூடாது, தண்ணி விடாமல் அரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்கணும். சப்போஸ் இது இடையில நெய் பத்தலைனாலும் நம்ம இடையில ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. ஆனால் நெய் பத்தலை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா வரும். நெய் விட்டுட்டு நல்லா கலக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு ஒரு பேன் சூடானதும் 1-2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதாம் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான். யார் வேணாலும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் இது செய்யும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா கலந்ததும் ஏலக்காயில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் தனியாக ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு இந்த கோதுமை மாவோட மிக்சரை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் ஒன்ஸ் நல்லா கலந்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சுகர் சேர்த்து அது இலகி வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா கலந்துட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா கெட்டியாக வரும். அதுதான் ஹல்வா பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடியிலெல்லாம் ஒட்டல, நல்லா கெட்டியாயிருச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வேணும்னா நம்ம கட் பண்ண பாதாமை மேலே சேர்த்திக்கலாம். இப்போ சுவையான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.